இதோட டிசைன் பாருங்க, செம்மையா இருக்கு. ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து அந்த 10 இன்ச் லேயரா எல்போ வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிடும். எல்போ வரைக்கும் கவர் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிரீன் கலர்ல பார்த்தது லோடிங்னு சொல்லுவாங்க. கிரீன் வித் பிங்க் பார்த்தோம்ல, அது வந்து லோடிங். இது வந்து ஃப்ளை ஸ்டிச். ஓகே, இது வந்து நீங்க ரெட் சாரிக்கு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஃபாத்திமா சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங். இதுவுமே வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கு. ஹெவி பிளவுஸ் நீங்க போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் வந்து கையெல்லாம் பாருங்க அவ்வளோ தூரத்துக்கு ஹெவியா இருக்கு. இது வந்து ஃபுல்லா வந்து மிரர் ஒர்க்கு. ஸோ வந்து இது வந்து ஒரிஜினல் மிரருங்க. ஸோ இது எதுவுமே வந்து அந்த பிளாஸ்டிக்லையோ அந்த மாதிரிலாம் எதுலையுமே கிடையாது. இது எல்லாமே தட் ஒரிஜினல் மிரர். ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. டிசைன்லாம் எப்பவுமே நம்ம என்ன யோசிப்போம், ரேட் எப்படி இருக்கு, ஜென்யூனா சென்னையில இருக்க ரேட்டை உடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மதுரையில நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஷாப் இல்லை நம்ம கிட்ட, வீட்டில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் வச்சு பண்றதுனால தான் நம்மளால இந்த அமௌண்ட் கொடுக்க முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இது வந்து என் தங்கச்சி பொண்ணோட கல்யாண சாரீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எங்கே வாங்கலாம். இதுக்கு நான் வந்து சென்னை போகலான்னு கூட பிளான் பண்ணேன். ஏன்னா நல்ல ஹெவியான ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குமா, ஆன்லைனில் ஃபோன் பண்ணால் எந்த ரிப்ளையுமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு மதுரையில் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேடின ஒரு ஷாப்பு தான். இவங்க முழுக்க முழுக்க ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க என்னென்ன மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ரேட்ஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. முழுக்க இவங்க ஆரி தான் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஆன்லைன் தான் பண்ணுறாங்க. இதுக்கு மேட்சாக எனக்கு ப்ளவுஸ் கிடைக்குதா அதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபத்திமா, எப்படி இருக்கீங்க? ஹாய்க்கா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். உங்களோட டிசைனை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அப்படிங்களா? ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. டிசைன்லாம் எப்பவுமே நம்ம என்ன யோசிப்போம், ரேட் எப்படி இருக்கு, ஜென்யூனா. சென்னையில இருக்க ரேட்டை உடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மதுரையில நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஷாப் இல்லை நம்ம கிட்ட, வீட்டில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் வச்சு பண்றதுனால தான் நம்மளால இந்த அமௌண்ட் கொடுக்க முடியுது. ஸோ அதனால தான் எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச் தான், எதுவுமே உங்களுக்கு ஒட்டுனதே கிடையாது. 98% வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் தான் வரும். 2% வந்து அந்த ஒட்டி இருக்கிறது வரும். அது எதுக்காக, அதுவுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த ஃபினிஷிங்காக தான் அதுவுமே ஒட்டியிருப்பாங்க. அந்த ஒட்டுனா மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இருக்கும். மற்றபடி எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச்சு தான். எல்லாமே உங்களுக்கு துணியிலேருந்து எல்லாமே குவாலிட்டியான பீட்ஸு, எல்லாமே குவாலிட்டியான பீட்ஸ் தான். ஓகேங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிசைனிங் அப்படியே பார்த்துருவோம். நான் இந்த சாரிக்கு ப்ளவுஸையும் இதுலேயே அப்படியே செலக்டும் பண்ணிடலாம். உங்களுக்கும் டிசைன் காமிச்சிடுறேன். அதே மாதிரி சாரிக்கு ப்ளவுஸையும் செலக்ட் பண்ணுறேன். நம்மகிட்ட என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா? நம்ம கிட்ட ஹெவி ப்ளவுஸ் எல்லாமே 2499 மட்டும்தான். தீபாவளிக்காக அந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் தீபாவளி முடிஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ ரெகுலர் கஸ்டமர், இப்போ நீங்கள் என்கிட்ட ஷாப் பண்ணிட்டீங்கன்னா அதே ப்ரைஸ் கூட நான் பண்ணித்தரேன். நியூ கஸ்டமராக இருக்கீங்க, தீபாவளி முடிஞ்சு நியூ கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இப்போயே ஒன்று புக் பண்ணிருங்க. வாங்க அப்படியே டிசைன் பார்க்க ஆரம்பிச்சலாம். இதெல்லாம் என்னது பட்ஜெட் கம்மியில ஒரு இது வந்து ஆமா, இது வந்து பட்ஜெட் கம்மி. இது வந்து உங்களுக்கு 1499 அந்த ரேஞ்சில தான் வரும். எல்லாமே இது வந்து காப்பர் பீட்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கோல்டு தான் ரெகுலரா வரும். இது வந்து காப்பர் பீட்ஸ். சோ இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா சாரி எல்லாருக்குமே வந்து காப்பர். சோ இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து 1499. ஓகே, 499. இதோட நெக் டிசைன் பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிடும் ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சின்ன சின்ன டிசைன்ஸ், கலர் வந்து ரெகுலர் கலர். இப்போ இதெல்லாம் வந்து ரெகுலர் கலர்ஸ். ஸோ இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஹெவி ப்ளவுசஸ் பார்ப்போம். இது வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. மெரூன் சாரி, ரெட் கலர் சாரிக்கெலாம் வியர் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ அப்படிதான் ட்ரெண்டிங்காக வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக போடுறாங்க. நமக்கு வந்து ரெட்டுக்கு க்ரீன் போடுறோம். இது வந்து பிங்க் பேஸ்டாக இருக்குது. இது இல்லை அப்படின்னா ரெட்டுனாலும் அடுத்தடுத்து வரும். இது என்ன மாதிரி ஒர்க்மா ஏதாவது? இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செயின் கொடுத்து சுகர் பீட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உள்ள வந்து வாட்டர் ஃபில்லிங் க்ரீன் கலரில் அதுக்கேற்ற மாதிரியே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து இந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமா, உண்மையிலே எல்லாமே வந்து ஹேண்ட் நல்ல ஹெவி, பிளவுஸ் ஆல்சோ நல்ல வெயிட்டா தாங்க இருக்கு. இதோட ரேஞ்ச்லாம் எவ்வளவு சொன்னீங்க? 2499 மட்டும்தான். உண்மையிலே தான், உண்மையிலே 2499 தான். நீங்க எங்க வேணாலும் பார்த்துட்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம். நீங்க இந்த லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்றப்ப உங்களுக்கு நீட் ஆயிடும். ஆமா, செமையா இருக்கு. ஸோ நான் தொட்டு பார்க்க போகும்போது அதை ஃபீல் பண்ண போகும்போது எனக்கு தெரியுது இது நல்ல ஹெவி பிளவுஸு. ஒரு மாதிரி நல்ல பெப்சி ப்ளூ
இதோட டிசைன் பாருங்களேன், செம்மையா இருக்கு. ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து அந்த 10 இன்ச் இல்லையாடா, எல்போட வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிடும். எல்போ வரைக்கும் கவர் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு இது எல்லாம் அதுதான் ட்ரெண்டிங். எல்போ வரைக்கும் போடுறது தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆமா உண்மையிலே. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏன்னா பிளவுஸ் வந்து நல்ல ஹெவி வந்து கையில தான் காமிக்கிறாங்க. ஸோ நெக்கு கூட எனக்கு சிம்பிளா இருந்தா போதும், ஜடம் மறைச்சிரும் அதெல்லாம். ஸோ ஹேண்டு தான் நல்ல ஹெவியா பண்றாங்க. ஸோ ஹேண்ட்லயுமே நிறைய டிசைன் வருது. உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு முடியும். ரொம்ப அழகா இருக்கு. இதை மடிச்சு விடுறதுக்கும் இங்க வந்து கிளாத் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒட்டி அடிச்சாலும் உங்களுக்கு வந்து இதை ஸ்டிச் பண்ண போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது வந்து அதுல படு ஊசி இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க பண்றீங்க பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்கு இந்த ரெடிமேட் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ். கை வந்து நல்ல ஹெவியா வந்துருது. ஸோ நெக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. ஸோ இதுவுமே அது 2499 தான். எல்லாமே 2499 தான். ஓகேங்களா. இது வந்து கை, இது பேக். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி வந்துருது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு மருதாணி கிரீன். இதுவுமே வந்து பாருங்களேன், ஹேண்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே இதுல ஒட்டுனது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டிச்சிங் தான். எல்லாமே எல்லா குட்டி குட்டி பீட்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே செம்மையா இருக்கு. ஏன்னா ஒரு கலருக்கு ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான டிசைன்ஸுங்க. மேல ஒரு கலர், இது வரைக்கும் ஒரு டிசைன், கீழே வந்து அந்த பார்டருக்குன்னு ஒரு டிசைன் கொடுத்துறாங்க. உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லீஃபோட டிசைனே வந்து தனியா வந்து எடுத்து கொடுக்குது. பேக்கும் வந்து ஃபுல் உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா பிளவுஸ்லயுமே வந்துட்டு சில பேர் என்னன்னா இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணுமே கவர் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட வந்து டோட்டலாவே பேக்ல கவர் ஆயிடும், அங்கங்க பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெட், ஐயோ சூப்பரா இருக்குங்க. நல்ல பிளவுஸ் ஹெவிங்க. இதோட கையும் அதோட ஹேண்டெல்லாம் பாருங்க. இது பாருங்க, இதுவுமே வந்து அந்த காப்பர் டிசைன்ல இந்த தடவை கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங் கல்யாண பொண்ணுக்கு எது எடுத்தாலும் காப்பர் தான் போறாங்க. ஸோ காப்பர்லயே உங்களுக்கு வந்து நீட்டா வந்துருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளை ஸ்டிச்னு சொல்லுவாங்கக்கா. ஃபுல்லா அந்த ஃப்ளை மாதிரி போகுதுல்ல, ஃப்ளை ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிரீன் கலர்ல பார்த்தது லோடிங்னு சொல்லுவாங்க. கிரீன் வித் பிங்க் பார்த்தோம்ல, அது வந்து லோடிங். இது வந்து ஃப்ளை ஸ்டிச். ஓகே. ஸோ இது எல்லாமே ஹெவி தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்போ சைஸ் பிளவுசஸ் தான். இது வந்து உங்களுக்கு கை, உங்களுக்கு நான் வந்து நெக்கு காமிக்கிறேன். இதுவும் நெக்கு வந்து நல்ல ஹெவியாவே இருக்குங்க பாருங்களேன். இதுவுமே வந்து செம்மையா இருக்கு. பேக் சைடு நெக் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல வந்து அந்த ஒயிட் ஸ்டோனும் வந்துருது. ஏன்னா நம்ம கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட போகும்போது அந்த ஒயிட்டுமே கலந்து வந்தாதான் அழகா இருக்கும். இது சூப்பரா இருக்கு. இது இந்த மாடல் சொல்லுவாங்க, வாட்டர் ஃபில்லிங். உள்ள கொடுத்துருக்கிறது வந்து வாட்டர் ஃபில்லிங். இங்க பாருங்க, இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க ரெட் சாரிக்கு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஃபாத்திமா சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங். இதுல எப்பவுமே இந்த கொடி, இலை எல்லாமே டிசைன். இந்த வாட்டர் ஃபில்லிங்குமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஒரு கஸ்டமைஸ்ல நீங்க கேட்குற அளவுக்கு இவங்க வந்து அதை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த பீட்ஸ் வந்து குவாலிட்டியான பீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறதுன்னா, இது வந்துட்டு ரொம்ப டார்க் கலரா இருக்கக்கூடாது. இந்த பீட்ஸ் லைட் கலரா இருந்தாதான் வந்துட்டு, ஏன்னா டார்க்கா இருக்கும்போது உறிஞ்சிரும் உங்களுக்கு. லைட் கலர் தான் வந்துட்டு குவாலிட்டியான பீட்ஸ்னு வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பேக் நெக்கையும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, பேக் நெக்கும் ஃபுல்லாவே நம்மளுக்கு கவர் ஆயிடும் பேக். இது வந்து குட்டி குட்டி திலகம் டிசைன்லயே வந்துருது உங்களுக்கு. ஹெவியாவும் இருக்கும். சூப்பரா இருந்தது இது. ஆனா ஏன்னா பிரைஸ் தான் வந்து, இது எப்படி உங்களால மட்டும் இப்படி கொடுக்க முடியுது? நம்ம கம்மியான மார்ஜின் வச்சு கொடுக்குறோம், எல்லாருமே அதிகமா வச்சு கொடுப்பாங்க. சூப்பரான ஒன்னொன்னுக்கும் ஒரு டிசைன். நான் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்ததுலேயே டிசைன் வந்து வேற தான் இருக்கும். ஒரே டிசைன் இன்னும் வரைக்கும் காமிச்சிருக்கவே மாட்டேன். எல்லாமே ஒன்னொன்னு டிஃப்ரெண்டா இருக்கும், செம்மையா இருக்கும், கான்ட்ராஸ்டா இருக்கு. இது ஒரு கை, இது பேக் நெக் பாருங்க, ரொம்ப ஹெவியா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, பேக் நெக் வந்து அந்த மாங்காய் டிசைன்ல திலகம் டிசைன், திலகம். இது எல்லாமே பீட்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்ல பெருசா, நிறைய பேர் வந்து நல்லா ஹெவியா கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிளவுஸ் மெட்டீரியல் வந்து வருது. ஃப்ரண்ட் ஆல்சோ அதே மாதிரி வருது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு சூப்பரா இருக்கு. இது அதுதான், நான் ரேட் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, டிசைன் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். டிசைன் பாருங்க, பேக்லாம் செம்ம ஹெவியா இருக்கும். பேக்ல இருந்து போவோம் இந்த டிசைனுக்கு பாருங்க. ஃபுல்லாவே டோட்டலாவே
நீங்கள் 7,000 8,000 கொடுத்து பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்கு. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல துணியே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு. ஆமாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு 5 லேயர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு நெக்கு மட்டுமே அவ்வளோ ப்ராடாக இருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்குது. ஒரு அந்த பூவாகட்டும், அதுக்கான லீஃபு, அந்த டிசைனே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது நெக்குக்கு மட்டுமே. அதே மாதிரி நிறைய பேர் அதுதான் பேக் நெக் ஃப்ரீயாக வேணும், இல்லை நிறைய வந்து ஹெவியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கையுமே நல்லா ஹெவிங்க. ஏன்னா பேக் நெக் வந்து ஹெவியாக வந்துருச்சு, கை சிம்பிளாக இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா, பேக் நெக் அளவுக்கு உங்களுக்கு கையும் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது, ஃபுல் கை கவர் ஆயிடும். இது வந்து நீங்கள் எவ்வளோ குண்டாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ளவுசஸ் வந்து அமைகிறது கஷ்டம், ஏன்னா பாதி தூரத்தில் தான் நிற்கும். பட் இது வந்து அப்படி நிற்கவே நிற்காது. உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், இன்னும் வந்து உள்ள நல்லாவே போயிடும், நல்லா ஹெவியாக இருக்குது. பேக்கில் அது வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. மை ஃபேவரட் கலர் பிளாக். இது வந்து ஒரு மாதிரி காட்டன் கிடையாது, டிஷ்யூ காட்டன். இதுவுமே வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கு. ஹெவி பிளவுஸ் நீங்க போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் வந்து கையெல்லாம் பாருங்க அவ்வளவு தூரத்துக்கு ஹெவியா இருக்கு. நெக்ஸ்ட் நெக்கு. இதுக்கு ஏன்னா அந்த கலர் காம்பினேஷனே அவங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் ட்ரெண்டிங்ல காப்பர் தான் போயிட்டு, இல்லை எனக்கு கோல்டு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணியே வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எப்போ ஸ்டாக் வருதோ நீங்க அப்போ அதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுப்பா, இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆமாம், இது வந்து என்ன பச்சை, ட்ராமர் கிரீன் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் போகிறது இந்த வாட்டர் ஃபில்லிங் தான். ஏன்னா இது போடணுன்னாலே நீங்கள் வந்து மினிமம் ஃபாத்திமா சொன்ன மாதிரி 8,000க்கு மேலே ஆயிரும் ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வாங்கிடலாம், ஸ்டிச்சிங் எல்லாமே முடிச்சிடலாம், ஹெவியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் போகணுங்கிற அவசியமே இருக்காது. சூப்பரான கலெக்ஷன், ஃபினிஷிங்குமே அவ்வளோ தூரத்துக்கு ஆப்டாக இருக்குது. ஒரு ரெடிமேட்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்குமா நம்ம யோசிப்போம். பட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா கூட இவ்வளோ தூரத்துக்கு வருமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடிமேட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸி ப்ளூ செம்ம ஹெவியாக இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த டிசைனுமே வந்து இந்த பீட்ஸ்லாம் இது வந்து ஃபுல்லாக பேர்ல்ஸ், இந்த ஒயிட் கலர் மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் வந்து இந்த டிஷ்யூ சாரீஸ்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணுவீங்க. அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து டோட்டலி அந்த கோல்டு இல்லாமல் உங்களுக்கு இந்த பீட்ஸோடதே வந்து இங்கே எல்லாம் பாருங்களேன், கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த லுக்கில் உங்களுக்கு வந்து பீட்ஸ்லாம் வந்து தொங்க விட்ட மாதிரி இருக்கா. ஆமாடா, உண்மையிலேயே. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த முத்தோடதே வந்துடுது. ஏன்னா முத்தெல்லாம் ரொம்ப ரேரு, ரெகுலர் டிசைனர் ரெகுலராக மட்டும்தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரெடிமேட்லலாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இந்த கை நெக்கு பார்த்துருவோம், அப்படியே நெக் பாருங்கள், நெக்குமே அதே மாதிரி வந்துடுது. ஸோ இது பாருங்கள், இது வந்து அந்த பிங்க் வித் க்ரீன் பேட்டர்னில் சூப்பராக இருக்குது. இதுக்கும் வந்து ஒன்னொன்றுமே டிசைன் வந்து டோட்டலி சேஞ்சாக இருக்குது. இது எல்லாமே லோடிங். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளை பார்த்தோம், இது வந்து லோடிங். ஓகே, இதுக்கு பேரு லோடிங் சொல்றாங்க. இது வந்து நெக் ரொம்ப அழகா கியூட்டா இருக்குங்க, பாத்தீங்களா. இது பாருங்க, இதுவுமே வந்து பிங்க் வித் கிரீன் தான். ஏன்னா பிங்க் ஷேட்லயே வந்து நிறைய கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து மாறும். கொஞ்சம் அவங்க கிட்ட கரெக்டா கேட்டுக்கோங்க. பிங்க் தான் நிறைய பேர் பிங்க்கும் கிரீனும் தான் அதிகமா எடுப்பாங்க, ஏன்னா அதுதான் நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மேக்ஸிமம் எடுக்கிறது ரெட் சாரி, ஆமா, அதுக்கு கான்ட்ராஸ்டா நம்ம வந்து கிரீன் தான் போடுறது. ஸோ வந்து இப்போ பிங்க் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நல்ல ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. இந்த ஒன் சைட் தூக்க போகும்போது அவ்வளோ தெரியுது, நல்ல வெயிட்டாக. ஏன்னா ஆரி ஒர்க்குன்னு சொன்னாலே அந்த வெயிட் இருந்தால் தான் உங்களோட ப்ளவுஸோட குவாலிட்டி இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டிசைன், சூப்பரான டிசைனு, பேட்டர்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஹேண்டு, நெக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த நெக்கு இது வந்து ஒரு ஃப்ளார் டிசைன். நம்ம சாரீலாம் ரெகுலர் வந்து இந்த ஃப்ளாரு, மாங்காய், இலை இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த காம்பினேஷன்லேயே உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்துடுதுங்க. நெக்ஸ்ட் அப்படியே போவோம். இது வந்து கோல்டன் இல்லையா, கோல்டு வந்து நீங்கள் காமனாக நீங்கள் எந்த சாரியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இதில் வந்து கலர் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணலை,
ஃபுல்லா கோல்டு தான் கொடுத்துருக்கும். ஏன்னா இது வந்து நீங்க கோல்டு மட்டும் போட்டீங்கன்னா நீங்க எந்த சாரியோட வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல கலர் மிக்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் நீங்க சாரி மட்டும் தான் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவங்க ஃபுல்லா கோல்டு, அது லைட் ஷேட்லயும் அந்த ஃபில்லிங் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ல ஸ்டிச்சிங் தான், எல்லாமே ஸ்டிச்சிங் தான், செம்மையா இருக்கு. உள்ள இந்த மாங்காய் டிசைன் ஆகட்டும், இந்த பூக்கள் ஆகட்டும், இது ஹேண்டு. நெக்கு பார்ப்போம். இதுக்கான நெக்கு பாருங்க, நெக்குமே சூப்பரா இருக்கு. பிங்க் ஷைன் வரும் உங்களுக்கு இதுல, உங்களுக்கு தெரியுதா அந்த ஷைனிங்? லைட் பிங்க்ல உங்களுக்கு ஷைனிங். இதுவுமே வந்து பாருங்க பீட்ஸ் ஒர்க்லாம் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டிச்சிங் தான் சொன்ன மாதிரி. இது எதுவுமே ஒட்டலைங்க. இது பார்க்குறீங்களா, நூல் மாதிரி தான் வருது. ஸோ இது எல்லாமே ஸ்டிச்சு தான். இது கோல்டன். நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஷ்யூ, நிறைய சாரீஸ் வந்து இப்போ டிஷ்யூஸ் போகுது. ஸோ டிஷ்யூவில் பார்ப்போம். டிஷ்யூலையுமே உங்ககிட்ட நல்ல ஹெவியான ஒர்க்ஸே இருக்கு. இது வந்து மிரர் ஒர்க்லாம் பண்ணி, மிரர் ஒர்க். ஆமாம், இது பாருங்க, இது வந்து ஃபுல்லாக வந்து மிரர் ஒர்க்கு. ஸோ வந்து இது வந்து ஒரிஜினல் மிரருங்க. ஸோ இது எதுவுமே வந்து அந்த பிளாஸ்டிக்லேயோ அந்த மாதிரிலாம் எதுலேயுமே கிடையாது. இது எல்லாமே தட் ஒரிஜினல் மிரர். இது எல்லாமே அந்த ஃபில்லிங் ஸ்டோனு இது எல்லாமே செம்மையாக இருக்குது. இது வந்து அதே கலரில் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக் நெக்கும் பார்த்துருவோம். பேக் நெக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து மிரர் ஒர்க்கு. இதுவுமே அதே ப்ரைஸ் தானப்பா? எல்லாமே 2499 மட்டும். டிஷ்யூ எடுத்தாலுமே அதே தான். ஓகே. ஸோ இது பாருங்க, இந்த கலர்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் பிங்க் வித் ப்ளூ மாதிரி இப்போ வந்து நிறையா இது பண்றாங்க. ஸோ இது வந்து நல்ல ஹெவியான கொடி டிசைன். இதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா 12 கிட்ட வந்துரும்க்கா. ஏன்னா ஃபுல்லாமே ஸ்டிச்சிங், எல்லாமே ஃபினிஷிங், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியான பீட்ஸ் தான் நம்ம கிட்ட. இது வந்து நெக்கும் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஹெவியா இருக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலுமே இந்த பீட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டிஷ்யூ ப்ளவுசஸ். அதே ப்ரைஸில் தான் உங்களுக்கு. ப்ரைஸ் எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இது எல்லாமே அதே ப்ரைஸ் தான். ஸோ இந்த க்ரீன் இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க்ரீனு. இது வந்து ஸ்னேகா க்ரீன், ஸ்னேகா பச்சை, அதுதான் ட்ரெண்டிங்லாம் போனோம். எல்லோ கலர் சாரி வியர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லோ காம்பினேஷன்லேயே இருக்கும். எனக்கு நிறைய பேர் தாலி கட்டு சாரீலாம் வந்து எல்லோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து டிஷ்யூ தான். இது வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் சொல்கிறோம் இல்லையா, இதில் 3 டிசைனுமே இருக்குது. பீகாக் டிசைன், பீகாக் டிசைன் இங்கே பாருங்கள். இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அது வந்து நம்ம வந்து இந்த ரெடிமேட்லேயே நம்ம வாங்கலாம் அளவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ப்ரைஸையுமே உடச்சிருக்காங்கங்க. மதுரையில் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ உண்மையிலேயே இது எல்லாமே இந்த வாட்டர் ஃபில்லிங். இது வந்து கை நெக்கும் காமிச்சிடுறேன். நெக்கும் வந்து செம்மையாக ஹெவியான ஒர்க்கு. இந்த பாருங்கள், இது வந்து இந்த கட் ஒர்க் டைப்லேயே இருக்குது பாருங்களேன். நிறைய பேர் இப்போ விரும்புறது வந்து தட் கட் ஒர்க் மாதிரி. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது வாட்டர் ஃபில்லிங் மாதிரி இல்லாமல் கட் ஒர்க் மாதிரியே இருக்கும். ஓகே. ஸோ நானும் என் சாரீ ப்ளவுஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆப்டாக ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ அதே மேட்சிங்கில் எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ ரேஞ்ச் கம்மியில் கிடச்சிருச்சு. நான் வந்து ஆக்சுவலி உண்மையிலே சொல்ல போகணுன்னா நான் வந்து சென்னை போகலான்னு தான் இருந்தேன் அப்படியே சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் தீபாவளி வந்துருச்சு இல்லையா, ஸோ இன்னும் இப்போது கூட்டமாக இருக்கும். இப்போதைக்கு போகிறது என்னது, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், அதுக்குள்ளே போய் வாங்கி தைக்கிறது தானே, தச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எனக்கு அந்த செலவை மிச்சம் பண்ணி கொடுத்து இன்னும் 4 ப்ளவுஸ் வாங்க வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கும் இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த மாதம் கல்யாண சீசன். எங்கே வாங்கலாம், எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம், ரெடிமேடாகவே இவ்வளோ சீப்பாக கிடைக்குதா? ஏன்னா இவங்க முழுக்க ஆன்லைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இவங்களுக்கு நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன கலர் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.